இன்னைக்கு தூத்துக்குடி மாவட்டத்தில் நடந்த ஒரு தீவிரமான சம்பவத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். கொலையான அந்த மாணவியோட பேர் பிரதீபா. இவங்க குறுக்கு சாலை அரசு பள்ளியில் 12ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருந்தாங்க. இந்த பிரதீபாவோட அப்பா பேர் பார்த்திங்கன்னா சுப்பையா, அம்மா பேர் காளியம்மாள். அவங்க யாதவர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க. இந்த இடத்துல நம்ம ஏன் சமுதாயத்தை பற்றி பேசுகிறோன்றதை பின்னாடி உங்களுக்கு நான் டீட்டெயில்டாக சொல்கிறேன். இந்த பிரதீபா குறுக்கு சாலை ஆரம்ப பள்ளியில் 10ஆம் வகுப்பில் 496 மார்க் எடுத்து பள்ளியிலே முதல் மாணவியாக வந்தவங்க. நம்ம டீம் அனுப்பிச்சு அவங்க பள்ளியில் நம்ம பேசினோம். அவங்க ஆசிரியர்கள் கிட்ட இந்த பிரதீபா இந்த வருஷம் 12ஆம் வகுப்பு தேர்வில் நான் மாநிலத்திலே முதல் மாணவியாக வருவேன்னு சொல்லி இவங்க இந்த வருட ஆரம்பத்துலேருந்தே சொல்லிக்கிட்டு இருந்ததாகவும், கொலை உண்ட அன்னைக்கு காலையில் கூட அவங்க ஆசிரியர்கிட்ட போய் பேசிட்டு நான் இந்த பரீட்சையில் 100க்கு 100 வாங்கி காட்டுறேன்னு சொன்னதாகவும் ஒரு தகவல் வந்துச்சு. கடந்த மார்ச் மாதம் 9ஆம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு தன்னுடைய 12ஆம் வகுப்பு பரீட்சையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்த பிரதீபா சாயங்காலம் ஒரு 6:30 மணிக்கு மேலே இயற்கை உபாதையை கழிக்கிறதுக்காக வீட்டுக்கு பின்னாடி காட்டுக்கு போகிறாங்க. நீங்கள் ஒரு விஷயத்த இந்த இடத்துல பார்க்கணும். அவங்க வீட்டில் கழிவறை இல்லை. அதனால் ஒரு காட்டுப்பகுதிக்கு அவங்க போகிறாங்க. இந்த வெளியே போன பிரதீபா அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஆகி காணோன்னு சொல்லி அவங்க தாயார் தேடுறாங்க. அவங்க தாயார் தேடி கிடைக்கலன்னு பதட்டத்தில் அவங்க அப்பா சுப்பையாவுக்கு கூப்பிட்டு பொண்ணை காணோன்னு சொல்லவும் அவர் வந்துடுறாரு. அவங்க சொந்தக்காரவங்க எல்லாரும் சேர்ந்து தேடுறாங்க. தேடி ஒரு 2-3 மணி நேரத்துலேயுமே இந்த பொண்ணு கிடைக்கல. இந்த பொண்ணு கிடைக்கலன்னு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க ஏரியாவுக்கோட ஜூரிஸ்டிக்ஷன் பார்த்தீங்கன்னா கொளத்தூர் காவல் நிலையம். அந்த கொளத்தூர் காவல் நிலையத்துக்கு போய் என் பொண்ணை காணோன்னு சொல்லி இவங்க அங்கே இருக்கிற எஸ்ஐ செல்வராஜுக்கு செல்வராஜ்கிட்ட இவங்க சொல்கிறாங்க. அந்த எஸ்ஐ செல்வராஜ் என்ன சொல்லிடுறாருன்னா, இரவு நேரம் ஆயிடுச்சு, ஸ்டேஷனில் ஆள் இல்லை, அதனால் நீங்கள் போயிட்டு காலையில் வாங்க, பொண்ணு கிடச்சிரும்னு சொல்லி அவங்கள திருப்பி அனுப்பிச்சிடுறாங்க. மறுநாள் காலையிலையும் விடிய அவங்க தேடுறாங்க சொந்தக்காரங்க எல்லாருமே. அந்த பொண்ணு கிடைக்கல. மறுநாள் கொளத்தூர் காவல் நிலையத்துக்கு போய் இவங்க கேட்கும்போது அந்த ஸ்டேஷன் ஹவுஸ் ஆஃபீஸர் என்ன சொல்லிடுறாருன்னா, இது மைனர் பொண்ணு சம்மந்தப்பட்ட வழக்கு, போக்சோ வழக்கு, அதனால் இந்த கேஸை நாங்கள் எடுக்க முடியாது, நீங்கள் விளாத்திக்குளம் ஆளுமன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போங்க அப்படின்னு சொல்லி இவங்கள திருப்பி அனுப்பிச்சிடுறாரு. இவர் திருப்பி அனுப்பும்போது ஒரு 11 மணி இருக்கும் அன்னைக்கு காலையில். இவங்க நேராக கிளம்பி விளாத்திக்குளம் ஆளுமன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. அங்கே அங்கே உள்ள இன்ஸ்பெக்டர் பிரவீனான்றவங்க என்ன ஆகுறாங்கன்னா, அவங்க இவங்க போன நேரத்தில் இல்லை. இவங்க போய் ஒரு 2-3 மணி நேரம் இவங்க காத்திருந்ததுக்கு அப்புறம் பிரவீனான்ற இன்ஸ்பெக்டர் வர்றாங்க. தாமதமாக வந்தது இல்லாமல் இவங்க போய் புகார் கொடுக்கும்போது அந்த பெண்ணை பற்றி அவள் யாரு கூட ஓடி போயிருப்பா, நீங்கள் பொண்ணை சரியாக வளர்க்கலை அப்படின்னு தகாத வார்த்தைகளை அந்த பெற்றோரை பேசி அவங்க திருப்பி அனுப்பிச்சிடுறாங்க. அவங்க ஒரு சின்ன சிஎஸ்ஆர் கூட இந்த வழக்குக்கு போடலை. ஏற்கனவே திருச்சியில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்து டிஐஜி வருண்குமார் அவர்கள் மைக்லேயே அந்த காவலரை திட்டிய சம்பவமும் நடந்திருக்கு தமிழ்நாட்டில். இது திருப்பி நடந்துக்கிட்டே இருக்கும்போது யாராவது காவல் நிலையத்தில் போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்களா மக்களே? நீங்களே சொல்லுங்க. இப்போ மக்களே, இந்த ஆய்வாளர் தகாத வார்த்தையில் பேசி அந்த பெற்றோர்கள் மனசு உடஞ்சு சப்போஸ் அன்னைக்கு சாயங்காலம் அந்த பொண்ணோட பாடி கிடைக்காம உண்மையிலே நம்ம பொண்ணு ஓடி போயிட்டாலோன்னு அவங்க நம்பி அவங்க சூசைட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த 2 தாய் தந்தையருக்கும் சேர்த்து அந்த பொண்ணோட சேர்த்து நம்ம போராடுற நிலைமை வந்திருக்கும் இல்லையா? அப்போ காவல் நிலையத்தில் காவலர்களுக்குன்னு ஒரு கோட் ஆஃப் எத்திக்ஸ் இருக்கணும். இதை நம்ம அரசாங்கம் கொண்டு வரணும். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, சாயங்காலம் 4 மணிக்கு இவங்க அந்த போலீஸ் ஸ்டேஷன் ஆளுமன் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வீட்டுக்கு வர்றாங்க. 1 மணி நேரத்தில் அவங்க உறவினர்கிட்ட ஒரு ஃபோன் வருது, பொண்ணோட பாடி கிடச்சிருக்கு காட்டுக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க உடனே தடபடால்னு அடித்து பிறண்டு ஓடி போய் பார்க்கும்போது அது அவங்க பொண்ணு தான். பொண்ணோட உடம்பு ஃபுல்லாக காயம் இருந்திருக்கு, ஆடைகள் கலைக்கப்பட்டிருந்திருக்கு. இது உடனே காவல் நிலையத்துக்கு தகவல் சொல்லப்பட்டு டிஎஸ்பி எஸ்பி முதற்கொண்டு எல்லாருமே 1 மணி நேரத்துக்குள்ளே வந்துடுறாங்க. அந்த பொண்ணோட பாடியை கைப்பற்றி உடல்கூறு ஆய்வுக்கு தூத்துக்குடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பிச்சி வச்சிடுறாங்க. அதுக்கப்புறமா இந்த பெற்றோர் மற்றும் கிராமத்தார்கிட்ட எஸ்பி மதன் அவர்கள் நாங்கள் கண்டிப்பாக உடனே இந்த குற்றவாளியை பிடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி ஒரு கமிட்மெண்ட்டை கொடுத்துட்டு அவர் போயிடுறாரு. இவங்க எல்லாரும் வீட்டுக்கு போயிடுறாங்க. மறுநாள் இவங்க எல்லாரும் போய் உட்காந்துருக்கும்போது இவங்க பாடியை வாங்கிக்க சொல்கிறாங்க அரசாங்க தரப்பில். ஆனால் இந்த மாணவியினுடைய குடும்பமும் 18 கிராமமும் மொத்தமாக சேர்ந்து போயிருக்காங்க. எவ்வளோ ஒற்றுமை பாருங்கள். எந்த ஜாதி மதம் எந்த பேதமுமே இல்லாமல் இந்த பொண்ணுக்காக மொத்த கிராமமும் சேர்ந்து போயிருக்கு. இவங்க போய் அங்கே இருக்கும்போது அரசாங்கம் பாடியை வாங்கிக்க சொல்லுது. இவங்க குற்றவாளியை கண்டுபிடிக்கிற வரைக்கும் பாடியை வாங்க மாட்டோம்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம முன்னாடி இந்த யாதவர் சமுதாயம்னு ஒன்று நம்ம பேசியிருந்தோம் இல்லையா, டீட்டெயில்டாக சொல்கிறேன்னு. இந்த இடத்துல அதை பற்றி பேச போகிறேன். அப்போ இந்த நம்ம அரசாங்கம் என்ன செய்யுது அப்படின்னா, இந்த பொண்ணு யாதவர் சமுதாயத்தை சேர்ந்ததுனால
தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள இன்னொரு காவல் நிலையத்தில் உள்ள ஒரு இன்ஸ்பெக்டர் யாதவ சமுதாயத்தை சேர்ந்தவர், அவர் பேர் ஹரிஹரன். அவரை வந்து சமாதானம் பேசுறதுக்காக அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. இந்த ஹரிஹரன் அந்த ஸ்பாட்டுக்கு வந்தவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, அங்கே இருக்கிற இளைஞர் கூட்டத்துக்கிட்ட வந்து இவர் பேசும்போது இவருக்கும் அவங்களுக்கும் வந்து ஒரு மோதல் ஏற்பட்டுருது. அப்போ இவர் என்ன பண்ணுறாருன்னா, அவங்களுடைய வாகனத்தோட சாவி எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு, உங்கள் எல்லாருமேலேயும் கேஸ் போட்டு உள்ளே தள்ளிடுவேன், பெண்களை மட்டும் அனுப்பிச்சிருவேன், நீங்கள் வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணக்கூடாது, நீங்கள் எல்லாரும் கலைஞ்சு போங்க, பாடியை வாங்கன்னு சொல்லி மிரட்ட ஆரம்பிக்கும். மக்கள் என்ன பண்ணிடுறாங்க, கோவப்பட்டு வண்டி சாவியெல்லாம் நீயே வச்சுக்கோ, நாங்கள் நடந்தே போய் வந்து நெடுஞ்சாலையை மறைக்கிறோன்னு சொல்லி இவங்க வந்து விளாத்திக்குளம் தூத்துக்குடி நெடுஞ்சாலையை போய் மறைச்சிட்றாங்க. காலையில் ஆரம்பித்த ஆர்ப்பாட்டம் சாயங்காலம் வரைக்கும் நடக்குது. தூத்துக்குடி போர்ட்டுக்கு வர்ற வண்டிகள் ஃபுல்லாக பிளாக் ஆனதும் மாவட்ட எஸ்பி மதனே நேரில் கிளம்பி வராரு. அவர் வந்து ஆர்ப்பாட்டக்காரர்கிட்ட பேசுகிறாரு. அவர் பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிஞ்சிருது. மக்களினுடைய கோரிக்கைகளை அவரால் நிறைவேற்ற முடியல. அவரும் திரும்பி போயிடுறாரு. அடுத்தபடியாக வந்து திமுக எம்எல்ஏ விளாத்திக்குளம் மார்க்கண்டேயன் அவருக்கு வந்து வராரு. போராட்டக்காரர்கிட்ட பேசி பார்க்குறாரு. அவருக்கு அவங்க ஒத்து வரல, வாக்குவாதம் பண்ணுறாங்க. அப்போ மார்க்கண்டேயன் என்ன சொல்லிடுறாருன்னா, இந்த குற்றவாளிகளை கண்டுபிடிக்கிற வரைக்கும் நானும் அவங்க கூட தெருவில் உட்காரேன்னு சொல்லிட்டு தெருவில் உட்காராமல் அவர் கார்லேயே வந்து கொஞ்ச நேரம் உட்காந்துருந்துட்டு திடீர்னு மறைஞ்சிட்டாரு மார்க்கண்டேயன். அவரும் வரல. அப்போ கலெக்டரை எதிர்பார்த்துட்டு இருந்த மக்கள் ரொம்ப கோவப்பட்டு இருக்கும்போது மாலை 7 மணிக்கு மேலே சத்துணவுத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் அவர்களும் கலெக்டரும் சேர்ந்து வந்து இந்த மக்கள் கூட பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. இது ஒரு மணி நேரத்துக்கு மேலே இந்த பேச்சுவார்த்தை நடந்து இந்த மக்கள் அவங்க பேச்சை நம்பி குற்றவாளிகளை கண்டுபிடிச்சிருவாங்கன்றதுனால இவங்க வந்து விட்டுட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க. இன்னைக்கு காலையில் வரைக்கும் இந்த குற்ற வழக்கு சம்மந்தமாக ஒருத்தர் கூட அரெஸ்ட் பண்ணப்படலை. டிஜிபி வந்து ப்ரெஸ் இன்டர்வியூவில் வந்து 6 தனிப்படம் அமைச்சிருக்கோன்னு சொல்லியிருக்காரு. இந்த வழக்கு சம்மந்தமாக நம்ம தூத்துக்குடி எம்பி கனிமொழி கருணாநிதி அவருக்கு வந்து ஒரு ட்வீட்டு போட்டிருக்காங்க. அதில் என்ன போட்டிருக்காங்கன்றதை பார்க்கலாம். விளாத்திக்குளம் அருகே கல்வி மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பேரதிர்ச்சியும் வேதனையும் அளிக்கிறது. இக்கொடுஞ்செயலில் ஈடுபட்ட குற்றவாளிகளை தேடும் பணியில் காவல்துறை தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். அச்சமூக விரோதிகளுக்கு மிக கடுமையான தண்டனை வழங்குவதோடு பாதிக்கப்பட்ட மாணவியின் குடும்பத்துக்கு உரிய நீதி கிடைத்திட துணை நிற்போம் அப்படின்னு ஒரு ட்வீட்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் இவங்க ஒரு ஸ்டெப்பு கூட எடுத்து வைக்கல தொகுதி எம்பி. இதே மணிப்பூரில் நடந்திருந்தா இவங்களும் கரூர் எம்பி ஜோதிமணியும் பெரிய கேண்டில் பிடிச்சிட்டு டெல்லி ஃபுல்லாக ஊர்வலம் வந்தாங்க. அந்த மாதிரி இன்னைக்கு ஒரு பர்த்டே கேண்டில் கூட இவங்க பிடிக்கலங்க. இவங்களை நம்பி என்ன நம்ம பெண்கள்லாம் ஓட்டு போட்டா ஏதாவது விளங்குமா? தமிழ்நாடு மக்களே நீங்களே சொல்லுங்க. நம்ம பள்ளி மாணவி தானே இறந்து போயிருக்காங்க. நம்ம பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இவர் கரூர்ல 41 பேர் இறந்து போனப்போ 2 மணி நேரத்தில் அங்கே போய் உலக ஆக்டிங் போட்டாருங்க. ஆஸ்கார் அவார்டு வாங்குற அளவுக்கு நடிப்பு அரக்கன்னு பேரே வாங்கிட்டாரு. அவர் ஒரு சின்ன வார்த்தை கூட இதை பற்றி பேசலைங்க. அதுக்கு அடுத்து நம்ம டெபுட்டி சிஎம் யார், உதயண்ணா. இந்த உதயண்ணா இருக்கார்ல, அவர் மற்ற விஷயத்துக்கெல்லாம் வேகமாக ஓடுவார். ஆனால் இந்த பெண்ணை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசலை. அவங்க குடும்பத்தை போய் சந்திக்கலை. என்ன இவங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, நம்ம மீடியாவை கண்ட்ரோலில் வச்சுருக்கோம், ஸோ நம்ம என்ன சொல்கிறோமோ அதை தான் மீடியா பேசுவோம், ஸோ இதை பற்றியெல்லாம் மக்களுக்கு தெரியாதுன்னு நினச்சிக்கிறாங்க. அடுத்தது நம்ம அப்பா, நம்ம சிஎம் இருக்கார் இல்லையா, இவருக்கு வந்து டெய்லி ஒரு கூட்டம், வாரத்துக்கு ஒரு மாநாடு, அப்புறம் இவரை புகழ்ந்து டான்ஸ் ஆடுறாங்கல்ல ஆட்ட கம்பெனி, இது மட்டும்தான் இவருக்கு தெரியும், வேற ஒன்றும் தெரியாது. இதில் இவருக்கு 2.0 வேற தமிழ்நாடு ஆளணுமா, இப்படி ஒரு ஆசை வேற இருக்கு. பொம்மை முதல்வர் இந்த ஆளை கிழிக்கிறது உண்மைதான மக்களே? இப்படி அனுதினமும் எங்க என் வீட்டு பொம்பளை என் மனைவியெல்லாம் ரொம்ப தைரியமான ஆளுங்க. இப்போ முந்தா நாள் 2 பேரும் சேர்ந்து ஒரு ஸ்கூல் விடுற டைம்ல நடந்து போகிறோம். என் ஒய்ஃப் வந்து என் கையை இருக்க டைட்டாக வந்து பிடிக்கிறாங்க. ஏன்னு பார்த்தா எத்தாப்புல ஒரு 10 மாணவர்கள் நடந்து வராங்க. அதை பார்த்து என் மனைவி பயப்படுறாங்க. இந்த அளவுக்கு இன்னைக்கு நாடு இருக்கு. இவங்களுக்கு வந்து அன்றாடம் டான்ஸு, பாட்டு, கூத்து என்ன. இன்னொன்று, இவங்க கிட்ட அந்த பேனா நிறுவனம்னு ஒரு நிறுவனம் இருக்கு. அந்த நிறுவனத்தை வச்சு ஊடகத்தை ஃபுல்லாக கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டு இவங்க வித்த காட்டுறாங்க மக்கள்கிட்ட. எதுவுமே நடக்காத மாதிரியும், இவங்க ஆட்சி வந்து மிக சிறப்பான ஆட்சின்ற மாதிரியும், தமிழ்நாடு வந்து அப்படியே பொண்ணுலேயே கொளிக்கிற மாதிரியும் வந்து இவங்க வந்து ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறாங்க. கட்டம் ஒரு இருட்டருன்னு ஏன் நம்ம இந்த இடத்துல சொல்லியிருக்கோம் அப்படின்னா, இன்னைக்கு காலையில் இந்த வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது எங்களுக்கு ஒரு தகவல் வந்தது. இந்த கொலை வழக்கு சம்பந்தமாக, பிரதீபாவோட கொலை வழக்கு சம்பந்தமாக வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் மதுரை பெஞ்சில் வந்து முருகேஸ்வரின்றவங்க ஒரு ரிட் மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றணும்னு. ஏன் இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றணும் அப்படின்னா, முக்கால்வாசி தமிழக மக்கள்கிட்ட தமிழக காவல்துறை மேலே இருந்த நம்பிக்கை போயிடுச்சு. இந்த கொலை வழக்கில் ஸ்பெசிஃபிக்காக ஏன் காவல்துறை மேலே இருந்த நம்பிக்கை போயிடுச்சுன்னு சொல்கிறோம் அப்படின்னா, அந்த மார்ச் 9ஆம் தேதி இரவு வந்து முதல்ல குளத்தூர் காவல் நிலையத்தில் போய் அந்த ஆய்வாளர் செல்வராஜ் கிட்ட வந்து இந்த பெற்றோர்கள் வந்து
கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க இல்லையா, அப்போவே வந்து இந்த ஆய்வாளர் செல்வராஜ்ன்றவர் வந்து அந்த கம்ப்ளைண்ட் எடுத்து ஒரு சிஎஸ்ஆர் போட்டு ஸ்டேஷனில் ஆளே இல்லைனாலும் ஒரு 2 காவலர் அனுப்பிச்சு தேடி இருந்தா ஒருவேளை அந்த பொண்ணை வந்து உயிரோடவாவது காப்பாற்றிருக்கலாமோ அப்படின்னு தோணுது. இந்த செல்வராஜ் மேலே என்ன தப்பு அப்படின்னா, இவங்க கொண்டு போய் கொடுத்த மனு வந்து என் பொண்ணு தொலைஞ்சு போயிட்டா அப்படின்றது தான். பொண்ணு தொலைஞ்சு போனதை வந்து லா அண்ட் ஆர்டர் ஸ்டேஷன்லேயே வந்து எஃப்ஐஆர் போடலாம். அதுக்காக வந்து ஆலுமன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் அப்படின்னா, போக்சோ வழக்கு அப்படின்றது வந்து பாலியல் சம்மந்தப்பட்ட வழக்கு. தொலைஞ்சு போயிட்டாங்கன்னு அது பாலியல் நம்ம எடுத்துக்க முடியாது. அதனால் முதல்ல இவங்க வந்து கொளத்தூர் ஸ்டேஷனில் எஃப்ஐஆர் போட்டு பாலியல் நடந்திருந்தால் அதுக்கப்புறம் வந்து இவங்க வந்து ஆலுமன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கலாம். இதை தான் சட்டம் சொல்லுது. ஆனால் மக்களே, அன்றாட இன்னைக்கு வந்து அனுதினமும் வந்து ஒரு நாளைக்கு 3லேருந்து 5 பாலியல் வன்புணர்வு வழக்கு நடக்குது தமிழ்நாட்டில். இன்னைக்கு நாங்கள் ஷூட் நடத்திட்டு இருக்கப்போ கூட வந்து ஒரு எங்கள் சோர்ஸ்லேருந்து ஒரு மெசேஜ் வந்தது. ஒரு 42 வயதான பெண்மணியை கும்மிடிப்பூண்டி வட்டத்தில் வந்து 3 பேர் வந்து அவர்கள் வாயை பொத்தி வந்து தூக்கிட்டு போய் வந்து அவங்கள பாலியல் வன்புணர்வு பண்ணதா வந்து ஒரு தகவல் வந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு நாளைக்கு 3லேருந்து 5 கேஸ் வருது. இதே மாதிரி தமிழ்நாட்டில் தொடர்ந்துக்கிட்டே போச்சு அப்படின்னா நம்ம பெண் பிள்ளைகளை பெற்று வளர்க்குறதே ரொம்ப கஷ்டமாயிரும். மக்களே, இந்த நாடும் நாட்டு மக்களும் நாசமாய் போட்டுன்ற மாதிரி இனிமே இந்த திமுகவுக்கு நீங்கள் ஓட்டு போட்டீங்க அப்படின்னா தமிழ்நாடு சுத்தமாக முதல்வர் சொன்ன மாதிரி பினீஸ். நாட்டில் நடக்கிற அன்றாட பிரச்சனையை பற்றி எங்கள் சேனலில் நாங்கள் இனிமேல் பேசுவோம். மக்கள் மன்றம் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் நிறைய குறைகளை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலில் லைக் பண்ணுங்கள். மக்களாக நன்றி, வணக்கம்.